மோடி நேற்று ஐயா வேலூரில் போய் நாட்டின் பிரதம அமைச்சர் 10 ஆண்டு ஆழ்ந்தவர், அவரை பார்க்கணும்னு கூட மக்கள் விரும்பலை. வெறும் ரோட்டுக்கு கை காட்டிட்டு போயிருக்கு. அப்படி பாரு, செய்தியை பாரு. ராத்திரிக்கு வந்து பாரு, கள்ளக்குறிச்சியில் மயம் பேசுவேன். சீமா இங்கே பேசுகிறான்னு கூட யாருக்கும் தெரியாது. என் குரல் காற்றில் கரைந்தவுடன் என் மக்கள் அப்படியே ஓடி வந்து மொய்த்த அந்த கூட்டத்தை பேரெழுச்சியான கூட்டமாக மாற்றுவார்கள். ஏன்? அக்கறை, அன்பு. யார் நம் மக்கள்? என் மகன் எனக்காக பேசுகிறான், என் சித்தப்பன் எனக்காக பேசுகிறான், என் பெரியப்பன் பேசுகிறான், என் மாமா என் தம்பி பேசுகிறான்னு இந்த உறவுகள் என்னை நம்புகிறார்கள். நான் அவர்கள் நம்பிக்கைக்காக உழைக்கிறேன். இவங்க மாதிரி ஏமாத்துறதில்ல. ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் உண்மையா இருப்பான்னு நீ நம்பிட்டினா உன்னை நான் என்ன செய்யறது சொல்லு? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் உன்னை ஏமாத்துகிறான். மண்புழுவை தூண்டிலில் மாட்டி போடுகிறவன் உன்னை பிடிப்பதற்கு. மோடி தமிழிலே பேசுவதெல்லாம் நம்மை கொல்வதற்கு. கோழிக்கு இற போடும் போது எப்படி போடுற? பக் 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 பக்னு கத்துற. அது பைத்தியக்கார கோழி நம்ம பாசையில் பேசுகிறானே, நம்மால் நினச்சி வந்துடுது, நம்ம மொழியில் பேசுகிறான். அடுத்த 10 நிமிஷம் சட்டியில் வேகுது. இப்படித்தான் நீ நம்பிராத. நீ எனக்கு என் தங்கச்சி கனிமொழிக்கும் போடணும்னு சொல்ல, இவங்களுக்கு போட்டுறாத. 50-60 வருஷமா போட்டு நீ பெத்த பிள்ளைகளை ரோட்டில் போட்டதுதான் மிச்சம். இதுதான் மிச்சம். இங்க பாரு, இந்த மூஞ்சியை பாரு, தீஞ்சு போச்சு. அரைக்கை முழுக்க ஏம்படுவேன், கையெல்லாம் கருத்து வெந்து போச்சு. எதுக்கு? உன் மேல இருக்கிற காதல், பேரன்பு. உன்னை விட்டுட்டு போக முடியல. நீ எனக்கு என்ன கொடுத்த? இந்த 15 வருஷத்துல என்ன கொடுத்துருக்க? கவுன்சிலரு, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, ஒரு இடமும் கொடுக்கல. ஆனா இதெல்லாம் கொடுக்குறேன்னு என்னை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? 15 சீட்டு, 26 நீ தான் முதலமைச்சர், 1000 கோடி உங்களுக்கு தனியா, ஃபேமிலிக்கு, கட்சிக்கு, பார்ட்டி ஃபண்டு. தெருக்கோடியில் கூட நான் நின்னுக்கிறேன், உங்களோட நான் வரமாட்டேன். நான் வந்து நான் என் ஆத்தாளப்பனுக்கு வேலை செய்ய வந்தேன்னு நினைக்கிறேன். நீ எனக்கும் பின்னாடி வர என் சந்ததிக்கு, என் தம்பி தங்கி, என் பிள்ளைகளுக்கு அவன் ஒருத்தர் நின்னாயா, உண்மையா நின்று கத்திக்கிட்டு செத்தாயானாவது ஒரு வரலாறு வரும்ல. என் தலைவன் எனக்கு சொன்னது, என் தலைவன் சொன்னதை என் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நமக்கென்று இந்த வழி வார்த்தையை பாரு, நமக்கென்று வரலாறு இல்லைப்பா. என்னை அப்படிதான் பேசுவாங்க, போட அவடான்னு பேச மாட்டாங்க. நமக்கென்று வரலாறு இல்லைப்பா, நம்ம இனத்திற்கென்று இல்லை. நமக்கு இலக்கிய சான்று தான். பாண்டிய நெடுஞ்செழியன் நம் பாட்டன் மதுரை ஆண்டான்னு நமக்கு வரலாற்று குறிப்பு இல்லை, இலக்கிய சான்று. சிலப்பதிகாரம் படித்து கொண்டு போகும்போது கண்ணகி பெருமாட்டி பாண்டியன் அவையிலே, மன்னர் அவையிலே வந்து அவள் கால் சிலம்பை உடைச்சு நீதியை நிலைநாட்டி நிரூபித்தாள் அப்படிங்கிற அந்த இலக்கிய சான்றில் ஓ பாண்டியன் நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டிருக்கானா? அப்படி சேரன் செங்குட்டுவன் இமயத்தில் கல்லெடுத்து வந்து பாட்டி கண்ணகிக்கு கோயில் கட்டினான், இலக்கிய சான்று. இலக்கிய சான்று. இமயத்திலே கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், இலக்கிய சான்று. வரலாறு இல்லை எங்களுக்கு. வரலாறு என்ன வரலாறு? தஞ்சாவூருக்கு ஒரு பெரிய கோயிலை பார்த்தோன்னே ராஜராஜ சோழன் ஒருத்தர் நம்மளை ஆண்டிருக்கேன், நம்ம பாட்டேன். கல்லணை பார்த்தோன்னே கரிகால் சோழன் ஒருத்தர் இருந்திருக்கேன். இவ்வளவுதான் சான்று. வரலாறு நமக்கென்று இல்லை. வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட, மறைக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதையும் என்ன சொல்ல, வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத, பதிவு செய்ய நேரம் இருக்காது. நானே வரலாறாக வாழ்ந்துக்கிட்டு போகும்போது எனக்கு பின்னாடி அவனாவது எழுதுமே ஒழிய நானே எழுதிக்கிட்டு இருக்க நேரம் இருக்காது. அதனால வரலாற்றை படைத்த ஒரு இனம் வரலாற்றை பதிவு செய்ய தவறிட்டது. அதை சொல்லிட்டு எங்கள் அண்ணன் என்ன சொல்றாரு, நமக்குன்னு ஒரு வரலாறு இல்லை, ஆனால் தமிழ் இனம் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது அப்படிங்கிற வரலாறாவது நமக்கு இனி வரமுலப்பா. இப்ப எனக்கு எப்படி வரும்? எனக்கு எப்படி வரும்? என் இன முன்னோர்கள் மாப்போசி, சீபா ஆதித்தனார், எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ், எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவங்கெல்லாம் அவங்க முன்னத்தியர்கள் வந்து வந்து இந்த திராவிட திருட்டு கூட்டத்தில் கரைந்தது போல எங்கள் அண்ணன் சீமான் கரையலை. தனிச்சு நின்று கடைசி வரை தோற்றாலும் 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 உறுதியாக நின்று போராடி செத்தான் என்ற வரலாற்று பதிவு வரும். நின்னாயா, தனிச்சு நின்னாயா, ஒத்த ஓட்டுனாலும் அவனுக்கு, அவன் கொள்கைக்கு, அவன் தம்பி தங்கச்சி உழைப்பு கிடைச்ச ஓட்டு. அப்படின்னு ஒரு கட்சியை சொல்ல சொல்லு, ஒரு கட்சியை சொல்ல சொல்லு. எனக்கு 7 விழுக்காடு ஓட்டு, 32 லட்சம் ஓட்டு. என் ஓட்டு
என் தம்பிதங்கள் உழைப்புக்கு ஓட்டு. அப்படி ஒரு கட்சியை சொல்ல பார்ப்போம். ஒருத்தனுக்கும் சொல்ல முடியாது. கூட்டத்தில் நின்று கும்மி அடிப்பான். நான் புலி, நான் வேட்டைக்கு போகும்போது 10 நாயை நிறைய கூட்டிட்டு போனா நல்லா இருக்குது. நான் தனியாக தான் போய் வேட்டையாடணும். எனக்கு சாப்பாட்டை தான் கூட்டு பொரியல்லாம் சண்டை தனிச்சு தான். அது இது இப்போ ஒரு 3 கூட்டணியா 30 கூட்டணியோட வச்சுக்க, ஒத்தாள் தனியாக தான் நிற்பேன். ஏன் தனியாக நிற்கிற? இந்த கூட்டம் என்னோட நிற்குதுங்கிற திமிரில் நிற்கிற, நம்பிக்கையில் நிற்கிற. மேம்படுத்தணும். காவல்துறைக்கு வாகனங்கள் தரமாக கொடுக்கணும். வந்தவண்ண உங்கள் பிள்ளை இந்த காக்கியை கழட்டி வச்சுட்டு வேற சீரோட மாற்றுவேன். காக்கினா அலர்ஜி இருக்குல்ல, தூக்கிடுவேன். காவல்துறையில் நீ பாரு, காவலர்கள் காவல்துறைக்கு நீ காவல் நிலையம் போகும்போது படிச்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையை உருவாக்கிடுவேன். குற்றத்தை குறைச்சிருவேன். டாஸ்மார்க்கை 3னா பாதி குற்றம் குறைஞ்சிரும். வறுமை ஏழ்மை பசியை போக்கிட்டேன்னா தாலி ஏற்கிறது, கழுத்த இருக்கிறது, காதை இருக்கிறதெல்லாம் ஒழிஞ்சிரும். பசியை போக்க என்ன பண்ண வச்சுமா? நானே விவசாயம் பார்ப்பேன். கவர்மெண்ட்டு விவசாயம் பார்க்கும். சிரிக்காது, எல்லாம் சிரிப்பா. இவர் என்னங்க விவசாயம் பார்க்க சொல்றாரு? படித்தவனையெல்லாம் போய் விவசாயம் பாருன்னு சொல்றாரு. படித்தவன்லாம் எதுக்கு சாப்பிட்ற? பட்னியா கடை. படித்தவனுக்கு பசிக்குது இல்லை. அப்புறம் சம்பளம் 2 லட்சம். 2 லட்சத்து வாங்கி என்னதான் தம்பி செய்வேன்? நல்லா பசியாமல் சாப்பிடுவேன். சாப்பாட்டை ஏதோ அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வரும்? எங்கள் ஆத்தால போய் விவசாயம் பண்ணி கொடுத்தா தான் வரும். தம்பி செல்வம் எத்தனை ஜியும் வச்சு பேசலாம். கஞ்சி நான் தான் ஊற்றணும். வெளியில் என்ன வேலை? சாப்பிட்டு வேலை. சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யணும். சாப்பாடு யார் தெரியுவா? எங்கள் அப்பன் தான், எங்கள் ஆத்தா தான். வேளாண்மையை போற்றாத சமூகம் பிச்சை எடுக்கும். என்னை வந்து பார், 5 ஆண்டுகள் உலகம் என்னை திரும்பி பார்க்கும் பாரு. இந்திய நாடு முழுமைக்கும் இப்படி ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு மகன் எல்லாம் என்னை பின்பற்ற வைக்கிறனால என்ன? வேளாண்மையை நானே செய்வேன். ஆடு மாடை நானே வளர்ப்பேன். பால் 9 லட்சம் கோடி சந்தை. ஆந்திராவிலிருந்து வருது எனக்கு பால். அவன்கிட்ட கேட்பேன், உனக்கு எவ்வளவு வேணும்னு. நான் வளர்ப்பேன் மாடு, நான் வளர்ப்பேன். மீத்தேன் என் மாட்டுச்சாணி, ஆட்டு புழுக்க, மக்கிய இலைதலை கழிவு, குப்பையிலிருந்து பயோகேஸ் எரிகாற்று எடுப்பேன். சிலிண்டர் நான் எடுப்பேன். என் பூமி தாயை தொட விட மாட்டேன். மலை மணல் நீதான கிரசர் ஓட்டினமே, நீதான கல்குவாரி, தூக்கி வச்சு பச்சை மட்டைக்கிட்ட வெளுத்து மொத்த பணத்தையும் பறிப்பேன். நீதானடா என் மலையை விற்றவன். மண்ணள்ளி வித்தா யோக்கியப்ப யாரா? எல்லா லிஸ்ட்டும் தான் என்கிட்ட இருக்கேன். இப்போ அதிகாரம் எல்லாம் அமைதியாக இருக்கேன். வந்தேன், கொன்னுட்டேன். மணலை வித்து திங்கிறவனை நீ தலைவன் நினைச்சிட்டு இருக்க. திருட்டு பையில போய் அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்க எல்லா பையிலையும். இந்த சாண்டை பத்தி தம்பி அண்ணாமலைட்டு ஒருத்தர் கேள. இந்த மலையை நொறுக்கி மணல் ஆக்குறாங்களே, அதை பத்தி வாட் இஸ் ஒரு ஒப்பீனியன்? வாட்டர் பற்றி ஒரு ஒப்பீனியன் கேளு. காவிரியில் தண்ணி தர மாட்டேங்கிறானே கன்னடே, அதுல உங்க கருத்து என்ன? இந்த காங்கிரஸ்காரங்க இல்ல, ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற ஓடி வாருங்கள். முதல்ல இங்க வாங்க, எங்களை காப்பாத்துங்க. நீங்க வாங்க. நீங்க இந்தியாவை காப்பாற்ற போறது ஏன்னு கேளுங்க. எல்லா உரிமையையும் இந்திய அரசு பறித்து கொண்டு போனது, அதுக்காக காப்பாற்ற போறாரு. எது காப்பாற்ற போற அப்படி தெரியுமில்ல? கல்வி உரிமையை எடுத்துக்கொண்டு, மருத்துவ உரிமையை எடுத்துக்கொண்டு, மின் உற்பத்தி விநியோக உரிமையை எடுத்துக்கொண்டு மொத்த வரியும் சுருட்டி கொண்டு போகுதுல, அதுக்காக இந்தியா காப்பாற்ற போறாப்ல. உன்னையே நீ காப்பாற்றிக்கொள். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்கிறான் சார்லஸ் டார்வின். நீ தகுதி உள்ளவனவ மாறிக்கொள். தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லை. தற்கொலை பண்ணி சாக வேண்டியதான். நீ உன்னை தற்காத்துக்கொள். உன்னை நீ தகுதி உள்ளவனாக மாற்று. அப்ப என்ன பண்ணும்? உனக்கென்று ஒரு அரசியல் அதிகார வலிமையை உருவாக்கு. நீ கேட்கும் போது பதில். எனக்கு ஏன் பயப்படுறான்? என்னைய சுத்தி பெரும் படை இருக்கு. தமிழ்நாட்டில் உலகம் பூரா இருக்கு. இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவை ஆண்டிருக்கலாம், காங்கிரஸ் ஆண்டிருக்கலாம். இந்த கட்சிகள் இல்லாத நாடு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி இல்லாத நாடு உலகத்தில் ஒரு ஓரத்தில் கூட கிடையாது. எல்லா நாட்டிலும் என் கட்சி இருக்கு, எல்லா நாட்டிலும் என் கொடி பறக்குது. ஏன்? என் தலைவன் சொன்னது, உலகெங்கிலும் தமிழனுக்கு ஒரே கொடியாக இருக்கணும், அது புலிக்கொடியாக இருக்கணும். ஏன்? இது என் பரம்பரை கொடி. என் பாட்டன் கரிகாலன், என் பாட்டன் அருண்மொழி, என் பாட்டன் அரசேந்திரன் ஏந்தி பிடித்த கொடி.
என் இனமான கொடி, தன்மானத்திற்கான கொடி. புலிக்கொடி பறக்க பறக்க தமிழ் கொடி சிறக்கும் சிறக்கும் என்பதாலேயே இந்த கொடியை தூக்கி பிடிக்கிறோம்.